டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய் தமிழ் உறவுகளே, புண்ணியம் போத்து குலுங்கும் புனித ரமலான் மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை நெருங்க இருப்பதால் ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்துள்ளோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும், அதிகாரமும் வேண்டும் என்கிற தலைப்புல நம்மளுடைய வலையொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. இது தொடர் நிகழ்ச்சி, ரமலான் மாதம் முழுவதும் ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களிடத்துல 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளுக்கு 30 நாளும் நமக்கு பதில் சொல்ல நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த 3 கேள்வியில் முதலாவது கேள்வி, தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? மீண்டும் சொல்கிறேன், தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, தமிழ் தேசிய அரசியலுக்கும் இஸ்லாமிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழ் தேசிய அரசியலுக்கும் இஸ்லாமிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்கிற 3 கேள்விக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதிலளிக்க இருக்கிறார்கள். இது ரமலான் மாதம், ரமலான் பிறை 1 இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சி காணொளி வாயிலாக ஒளிபரப்பப்படாது. குரல் பதிவு மூலமாக கேள்வி கேட்டு பதிலை பெற்று இதில் ஒளிபரப்பப்படும். இதில் யார் பேசுகிறார்கள், அவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்ற விவரம் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். இந்த நிகழ்ச்சியானது ரமலான் பிறை 1 ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்கிற அன்பான கோரிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும், அதிகாரமும் வேண்டும் என்கிற நிகழ்ச்சியிலே ரமலான் பிறை 1 அன்று சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முஹம்மது அபு தல்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.